ஒர்க்கிங் சிஎம்ஓ வந்திருக்கவங்க அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் லைக்கும் கமெண்ட்டும் ஷேரும் எல்லாமே வந்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஈஸி மோடில் ஸ்லெண்ட்ரினா வந்து வச்சு விளையாடுற மாதிரி ஒரு கேம் பார்ப்போம். அதுவும் வித் ஸ்லெண்ட்ரினா. இந்த கேம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி எடுத்த ரெக்கார்டில் வந்து இந்த கேம் ரொம்ப மோசமாக வந்து இருந்துச்சு. நான் வந்து என் மச்சியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஃபஜ்லுர் ரஹ்மான். என் பேர் எப்படி முகமது வசீம் அந்த மாதிரி என் பேர் முகமது ஃபஜ்லுர் ரஹ்மான். வந்து நாங்கள் இந்த தான் வந்து இனிமேல் வந்து எல்லா வீடியோவும் போடுறதுக்காக விளையாடுகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிராண்ட் சாப்டர் 1 எஸ்கேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து என்ன கிறிஸ்மஸ் மூடில் தெரிய மாட்டேங்குது. இந்த கிராண்ட் கேம் எங்களை பார்த்து கொஞ்சம் கற்றுக்கலாம் காய்ஸ். ஏன்னா அதுக்கு நான் வந்து இந்த பிளேயர்னு சொல்லிட முடியாது. நான் ஐஸ்கிரீம் சாப்டர் வரைக்கும் கட்டம் பண்ணிட்டேன். அது இல்லாமல் ஐஸ் வந்து சாப்டர் 3 வரைக்கும் கட்டம் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறேன் நான் அதனால என்ன சொல்கிறதுன்னா இது வந்து ஓல்டு பிளேயர் நினச்சிருக்கோம். நான் ஒரு ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நினச்சிருக்கோம். நம்ம வந்து
விளையாடாதீங்க. அதுவும் எக்ஸ்ட்ரீம் மோடு ஹார்ட் மோடு யாருமே வந்து ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணிட்டு அப்புறம் வந்து எதுனாச்சுன்னா கம்பெனி பொறுப்பாகிறது. பாதி பொருள் கூட நம்ம தேடவே இல்லை. அங்கேருந்து நம்ம வந்து எல்லா பொருளும் வந்து தேடி நாங்கள் இப்போ தான் ஸ்லெண்டரியை வச்சு ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கமெண்ட் லைக் ஆனால் ஆனில் போடுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். சரி வாங்க மக்களே கேம் விளையாடுவோம். எனக்கு ஃபுல்லாக வந்து வண்டி ஃப்ளோரில் ஏறாங்க ஹெட்சா கொடி விளையாண்டு ரோட்டில் ஆல்ரெடி ஸ்லெண்டரில் ரூம் தான். ஸ்லெண்டரில் ரூம் ஸ்லெண்டரில் மக்களே செட்டி கொடுத்துருக்கு மக்களே. ரொம்ப மோசமான கீரை, முக்கியமான கீரை அப்படின்னு வந்து செட்டி தான். ஏன்னா இந்த செக்கீரை வந்து லிஃப்ட்டு வந்து ஒர்க்கே சொல்கிறாங்க. காக்கா மேல முட்டு போட்டு இருந்திருக்கா மக்களே. கீழே விழுந்துடா. யாருக்கெல்லாம் கிராணி கேமிங் ரொம்ப பிடிக்கும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவுட் ஆனால் நம்ம அவுட் ஆகிருக்குவோம். திடீர்னு பார்க்கும்போது திடீர்னு பார்க்கும்போது ஒரு பயம் ஏற்பட்டு தான் இருக்கும். ஆமாம், நைட்டு கொஞ்சம் தூங்க முடியாது. அதுதான் நாங்கள் எழுத்திருமா டென்னிஸ் கீழே விளையாடக்கூடாது நீங்கள் சொல்கிறோம். அதுக்கே தூக்கம் வராது. ஸ்லெண்டரினா பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தூக்கமே வராது மக்களே. மக்களே, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஹாரர் கேம் விளையாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியான கேம்லேருந்து ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு ஹாரர் கேமே விளையாட வராது. ஸோ நீங்கள் ஹாரர் கேம் விளையாடணும், நான் 10 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் நான் ஹாரர் கேம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கமலாவை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமலாவையும் முதல்ல முடியுங்க மக்களே. டிக்கெட் கிடச்சிடும். நம்மளுக்கு ட்ரெயின் கீழே கிடச்சிட்டு இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் தான் தேடும் மக்களே. அதான் தேடலாம். ஆக்சிலேட்டர் மட்டும் இல்லை, எப்பா ஸ்விட்சை மறந்துட்டியாப்பா, ஸ்விட்சு வேணும். மக்களே மறந்துட மக்களே. சுவிட்ச் ஒன்று இருக்க மாட்டேங்குது. சுவிட்ச் இல்லைனா எலக்ட்ரிசிட்டியாக வராது, எஸ்கேப்பும் பண்ண முடியாது, வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் அது முதல்ல ட்ரெயின் டிக்கெட் கிடச்சிருக்கு. இந்த இடத்த நம்ம இன்னும் உடைக்கவே இல்லையா? திறந்துருச்சுங்களே.
ட்ரெயினுக்கு தேவையானது என்னன்னு நம்மளுக்கே தெரியும். இங்கே இது பார்த்து 3 பொருள் தேவையான இது வந்து ஒரு பொருள் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். குனிய ஆப்ஷன் தெரிஞ்சு தொலையாது மக்களே. நம்ம டிக்கெட் கவுண்டர் நேராக ஒரு டப்பா இருக்கும், அதான் திறக்கும் மக்களே. அதுக்கு மேலே க்ரோபார் வேணும். அந்த க்ரோபார் வேணால் அந்த ரூம் கண்ணாடியை உடைக்கணும். இந்த கண்ணாடி உடைக்கணும், ஸ்லிங் ஷூட் வேணும். ஸ்லிங் ஷூட் உடைக்கணும், கல் வேணும் மக்களே. இன்னும் சுவிட்ச் இது வேற அடிக்கடிக்கு வந்து காபராப்படுத்திக்கிட்டு இருக்கா. இந்த மூடுக்கே இவ இவ்வளோ சப்பாய்க்கிறானா, அப்போ ஹார்ட் மூடுலாம் சூப்பர் தான். ஜெனி கேமிங் எப்படி தான் விளையாடுறாங்களோ தெரியல மக்களே. அதுவும் கம்ப்யூட்டரில் இதுக்கு அவங்க பெரிய பெரிய கேம்லாம் விளையாடுறாங்கப்பா. அவங்க விளையாடுவாங்க. ஐஸ் கேம் அவங்க விளையாடுறாங்க மக்களே. மக்களே நானே ஐஸ்கிரீம் விளையாண்டுட்டேன் மக்களேண்ணா. ஆனால் இவன் எதுலேயும் யூடியூப்பே போட மாட்டான் மக்களே. விளையாடுவேன் நான் பொண்ணு. அப்புறம் மக்களே கிடச்சிட்டு மக்களே. நமக்கு வந்து கல் வேணும். கல் நம்மகிட்ட ஏற்கனவே 2 கல் இருக்கு மக்களே. 2 கல் தாராளமாக அதுக்கப்புறம் வந்து இது எடுத்துக்கோங்க அப்படிங்க பாட்டு அது எடுத்து அது அதில் பானையாட்ட வச்சிடணும். அங்கே வச்சு அப்புறம் சேஃப்டி நாங்களே பயந்துட்டோம் மக்களே. சங்கு ஜங்குன்னு ஒரு கனவு சம்பவம் மக்களே. மக்களே எனக்கு காதில் சம் சம் சங்குன்னு நம்ப மாட்டிக்கா மக்களே. வெளியில மக்களே நம்ம நெக்ஸ்ட் வந்து டப்பா தப்ப மாட்டோம் மக்களே. அதுல என்ன இருக்கு பார்க்கணும்னா டெட்டி மக்களே. மக்களே இப்போ சரியான ஓட்டமாக இருக்குது கேமில். ஓடணும் செம்மையா. சிலிண்டரினை மட்டும் எதிர்க்க வந்துட்டேன். கேம் முடிஞ்சிச்சு. கதம்னா டேவன் ரொம்ப நேரமாக பாதுகாத்து வச்சிருக்க டேவன்னு போயிடும். புல்லுலாம் அடிக்கி மக்களே நம்ம பச்சைக்கு புல் அடிக்கிறோம் மக்களே. மக்களே முடியல மக்களே. ஓடணும். லிஃப்ட் இருந்துச்சுன்னா பறந்துக்கலாம். லிஃப்ட் இல்லை. ஐயோ ஏறவே வேற முள்ள மக்களே. பக்கு பக்கல் இருக்கு. மாறிட்டு மக்களே தெரியுதுமா உங்களுக்கு மாறி ரொம்ப பயமாக இருக்கு மக்களே. எக்ஸ்ட்ரீம் லெவலில் பயம் வந்து இருக்குது. ஏன்னா நான் இப்போ 8th தான். நான் 8th படிக்க போகிறேன். எனக்கே இந்த கேமில் எவ்வளோ பயமாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து 10 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும். அதனால தான் இந்த கேம் வந்து விளையாடாதீங்க அப்படின்னு வந்து நானும் என் ரிக்வெஸ்ட் வந்து பண்ணுறோம். நினைச்ச மாதிரியே நான் சொன்ன பத்தியா என்ன தந்திருக்கா பத்தியாவோ லூசியாவோ மக்களே. பேட்லாக்கி மக்களே. போயும் பேட்லாக்
ப்ளஸ் நன்றி நாங்களும் டாட்டா பை பாய்னு டெடிபியர் ஊஞ்சலை போட்டு அனுப்பி அனுப்பிட்டோம். இந்த எலும்பு கூட மாண்டைய மாதிரி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த காலி போகும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இல்லை ரொம்ப தண்ணி தாகம் வந்து எடுக்குது. நானும் போய் தண்ணி குடிக்கிறோம் மக்களே. வாங்க மக்களே போகலாம். சரி மக்களே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.